வணக்கம். இன்றைக்கி நாம் சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியோட முப்பெரும் விழாவின் 2வது நாள் 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குடைய நிகழ்வுகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி ஐயா அவர்கள் தான். அமைச்சர் அவர்கள் தான் சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியில் புதுசாக கட்டப்பட்டிருக்கிற குளோபல் கேம்பஸ் கட்டடத்தை அது இன்றைக்கி திறந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி ஆரம்பித்து 25 ஆண்டுகளை நிறைவடைஞ்சு வெள்ளி விழா கொண்டாட்டமும் பள்ளியின் ஆண்டு விழாவும் இந்த புதிய குளோபல் கேம்பஸ் கட்டட திறப்பு விழா 3ஐயும் இணைத்து ஒரு முப்பெரும் விழாவாக இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியில். அதோட 2வது நாள் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அமைச்சர் திரு அர சக்கரபாணி ஐயா அவர்கள் காலையில் சரியாக 10 மணிக்கெல்லாம் வந்துட்டார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையோடு அவரை உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து பள்ளிக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ பிரமிப்பாகவும் மாணவர்களுடைய அவர்களுடைய அர்ப்பணிப்போடு அவங்க பண்ண அந்த இசை நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவே இருந்ததுங்க. அமைச்சர் மற்றும் வந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் உள்ள வரவேற்று கூட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய கட்டடமான குளோபல் கேம்பஸில் உள்ள விளக்கேற்றப்பட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் அவர்கள் அதை திறந்து வச்சாருங்க. தலைவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற மருதையாவை தலைமை பொறுப்பேற்றுக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். தலைமை உரை. அழகரை போற்றும் சித்திரை திருவிழா
தமிழரை போற்றும் தை திருவிழா, முருகனை போற்றும் தைப்பூச திருவிழா, புகழ் மணக்கும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா, எங்கள் வெற்றியை பதிவு செய்ய காத்திருக்கும் வெள்ளி விழா, நம் பள்ளியின் இவ்வெள்ளி விழாவில் உயர்திரு திருமிகு தேசிய நல்லாசிரியர் மதிப்புக்குரிய மருதையா அவர்களை இவ்விழாவிற்கு தலைமை உரையாற்றி சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேல்நிலைப்பள்ளியினுடைய வெள்ளி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு புதிய குளோபல் கேம்பஸ் கட்டிட திறப்பு விழாவிற்கும் வருகை புரிந்திருக்கும் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பசுமை நாயகர் மாண்புமிகு அர சக்கரபாணி அவர்களே, முப்பெரும் விழாவை சிறப்பாக செய்த தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, அன்பிற்குரிய அறக்கட்டளை உறுப்பினர்களே, தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, முன்னிலை வகிக்கும் அறக்கட்டளை நண்பர்களே, சிறப்பு உரை நிகழ்த்த இருக்கும் நீதியரசர் திருமதி கல்யாண சுந்தரம் அவர்களே, ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி தலைவர் திருமிகு கோவிந்தசாமி அவர்களே, என்னுடைய அன்பு நண்பர் ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்கள் என்னுடைய தலைவர் திருமிகு ஆர்கே ராமசாமி அவர்களே, இங்கே வருகை அழைப்புக்கு இணங்கி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதுமையிலும் கம்பீரமான குரலில் தலைமை உரையாற்றிய கௌரவ தலைவர் ஐயா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை: காலை சூரியன் கண்விழிக்க, கதிரவன் வந்து ஒளி கொடுக்க, பண்பின் அடையாளமாய் பவனி வர, எம் பள்ளியின் புதிய குறிஞ்சி மொட்டுக்களாய் அறிவால் பூத்து குலுங்கும் புதுமையான குழந்தைகளை வரவேற்கும் புதிய குளோபல் கேம்பஸ் கட்டட திறப்பு விழாவிற்கும் வெற்றிக்கு வித்திட்ட அறக்கட்டளை உறுப்பினர்களையும், வெள்ளியின் விடியல் வெற்றியின் விடியல் எங்கள் வெள்ளி விடியல் நாயகர்களாய் விட்டிருக்கும் எம் மாணாக்கர்களையும், ஆக்கமும் ஊக்கமும் அளித்த பெற்றோர்களையும், அறிவு சார்ந்த எமது ஆசிரியர்களையும், இதர பணியாளர்களையும் மற்றும் அனைத்து நல்வள்ளங்களையும், இவ்வெள்ளி விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் எமது பள்ளியின் சீர்மிகு செயலாளர், செயல் வீரர், நல்லாசிரியர் உயர் திரு தர்மலிங்கம் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய ஆசான் தேசிய நல்லாசிரியர் மருதையாவுடைய உரைக்கு பின்பு பேசுவதற்கு ஒன்றுமே என்று தோன்றுகின்றது. ஐயாவுடைய மாணவன், மருதையாவுடைய மாணவன் சொல்ல வேண்டிய அனைத்தும் சொல்லிவிட்டார் என்று எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட உண்டு. இருந்தாலும் நம்ம அதுக்கு வரவேற்புரைங்கிற முறையில் ஏதாவது பேச வேண்டியிருக்கு. முதற்கண் எங்களுடைய சங்கர் அறக்கட்டளையினுடைய அனைத்து உறுப்பினர் பெருமக்களையும் பொறுப்பாளர்களையும், ஏன்னா வரிசையா சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும், அதனால சங்கர் அறக்கட்டளை பொறுத்தளவில் அனைத்து சம்பந்தப்பட்டவர்களையும் என்று வரவேற்று, அடுத்து மாணவ கண்மணிகளை ரொம்ப வரவேற்கணும். ஏன்னா நேற்றைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லிலடங்கா நிகழ்ச்சி.
இதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் செம்மையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டியுள்ளது. அதற்கெல்லாம் மேலாக எங்களுடைய மாணவ கண்மணிகளை ஒழுங்கா போயிட்டு இருக்கிறதுக்கு செயல்படுத்திய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்று, இதற்கெல்லாம் மேலாக இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் என்று சொல்லக்கூடிய முதல்ல நான் சொல்ல வேண்டியது நேற்றைய நிகழ்ச்சி இருந்தாங்க நல்ல சிவம் ஐயா. அவங்க ஃபர்ஸ்ட் நான் வந்த உடனே எனக்கு சரியா நான் மன்னிப்பு கேட்டுக்க வார்த்தையை சொல்றேன். அவங்க யாரு எனக்கு தெரியல. அப்ப தெரிஞ்ச பின்னாடி இப்ப நம்ம சங்கரமன்னார் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர் ஆய்வக உபகரணங்கள் அனைத்தையும் வேதியியல், இயற்பியல், உயிரியல், கம்ப்யூட்டர்ஸ் எவ்ரிதிங் 9+ lakhs எந்த ஒரு டிமாண்ட் இல்லாம செஞ்சாங்க. அவர்களையும் வரவேற்று ஆறுதலை தொடர்ந்து வெற்றி பெறுவது என்பது சாதாரண செயல் அல்ல. அவர் ஆளுங்கட்சியிலிருந்து சிறப்பா பயன்பெற்றிருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியா இருந்தப்ப அதிக பண் வாங்கி நம்ம தொகுதிக்கு அதிக செய்வார். அதான் பெருமை. அன்றைய எதிர்கட்சி இருந்தப்ப கூட அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கிறப்ப போய் பாருங்கள், ஒட்டந்தம் தொகுதி பாருங்கள் எப்படி செயல்படுகிறது என்று ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சரே சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி முகாம் எடுக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏ அவர்களை உதாரணம் காட்டி பேசியுள்ளார்கள். அதுபோன்றுதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம மட்டுமல்ல, இங்கே அமைந்த ரோடு உங்களுக்கு தெரியும். பலரெட்டு தாராவரோட 4-வே ரோடு அமைஞ்சது. அது இழுத்துக்கிட்டே டைம் ஆகிட்டே இருக்கிறப்ப அவருடைய வற்புறுத்தினால் அன்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் ஏவே வேலு அவர்கள் பூமி பூசை வளர்ந்தார். நானும் பக்கத்து கிராமத்து பஞ்சாயத்து முறையை வளர்ந்திருந்தேன். அவர் பேசும்போது அந்த மேடையில் குறிப்பிட்ட வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாக மனசிருக்கிறது. வளர்ச்சியின் வெற்றியின் மணிமகுடம் நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி ஐயா அவர்களைப் போல் சேவை செய்ய வேண்டும் என முன்வருகிறேன் என்று பேச வருகிறான் எமது பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவன் கவினேஷ். சடையாழ்வித்தலையும் ஒரு புலவனாக்கி சங்கத்தில் கவி பாட வைத்த பெண்ணே, நடையழகு நாயகி ஏழு அகலம் என்ற நல்லெழுத்தின் தனித்துவமே என்று என் அன்னை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். அவையில் வீற்றிருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும், எம் பள்ளியின் நிர்வாகிகளுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவிகளுக்கும் இதோ என் இணையான 2ஆம் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் 16 எழுத்து காவியத்தை முன்னிறுத்தி என் கருத்தை கலையாக நடிக்கின்றேன். தாருங்கள் தங்கள் செவிகளை. பலரோ சரித்திரம் பேசுகின்றது, சிலரையே சரித்திரம் பேசுகின்றது. அந்த வகையில் சரித்திரம் படைத்த சரித்திர நாயகனாக விளங்குபவர் எங்கள் அமைச்சர். இருளை விரட்ட வேண்டும் வெளிச்சம். எப்படி? இருளை விரட்ட வேண்டும் வெளிச்சம், வறுமையை விரட்ட வேண்டும் உழைப்பு. அந்த வகையில் தன் உழைப்பால் நீங்கா இடத்தை பிடித்தவர் எங்கள் அமைச்சர் என்பதில் ஐயமில்லை. யார் நேர்மையோடு வாழ்கின்றாரோ அவரை கண்டு நெருப்பு கூட அஞ்சி ஓடும். எப்படி? யார் ஒருவர் நேர்மையோடு வாழ்கின்றாரோ அவரை கண்டு நெருப்பு கூட அஞ்சி ஓடிவிடும் என்ற வகையில் தன் வாழ்நாளை நடத்தி வெற்றி கண்டவர். மனிதனின் கை இயற்கை, மனிதாபிநேயத்தின் கை நம்பிக்கை. அந்த வகையில் மக்களின் நம்பிக்கை நாயகனாக திகழ்பவர். தீயினிது, காற்றினிது, தண்ணீரினிது, ஏன் வானத்தில் இருக்கும் நட்சத்திர சுடர்கள் கூட இனிது, என் செந்தமிழ் அதை விட இனிமையிலும் இனிது என்று மக்கள் மனதில் இனியவராக விளங்குபவர். பெரிய பயணமோ சிறு புள்ளியிலிருந்து தொடங்குகின்றது. எப்படி? பெரிய பயணமோ சிறிய புள்ளியிலிருந்து தொடங்குகின்றது. சிற்றூரில் பிறந்து சரித்திரம் படைத்த சரித்திர நாயகனாக விளங்குகின்றார். அறம் செய்ய நினைப்பவர், அன்னை தமிழை நேசிப்பவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்,
சக மனிதனை சமமாக நடத்துவதே இறைவன் வழிபாடு என்று உரைத்தவர். ஊருக்கு நல்லதை சொல்வேன், நல்லதை விதைப்பேன், நல்லதையே என்றும் செய்வேன் என்று மக்களுக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சரித்திர தியாகி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். ஆறு தனக்காக ஓடுவதில்லை, மரம் தனக்காக வளர்வதில்லை, இவரோ தனக்காக வாழ்வதில்லை, மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பசுமை நாயகராக வாழ்கின்றார். சத்திரத்தில் இடம் தேடும் மக்களுக்கு மத்தியில் எப்படி சத்திரத்தில் இடம் தேடும் மக்களுக்கு மத்தியில் சரித்திரத்தில் இடம் தேடிய சரித்திர நாயகன் அவர் வழியில் நாமும் நடப்போம் என்று கூறி வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை முற்றுப்புள்ளியாக்கி மீண்டும் என் 16 எழுத்து காவியத்தை முன்னிறுத்தி வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உன்னில் அடங்கியுள்ள என் மேடையில் என்னை ஏற்றி அழகு பார்த்தமைக்கு நன்றி பாராட்டி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறப்புரை. எண்ணங்களின் கலவை அறிவு, வண்ணங்களின் கலவை ஓவியம், எழுத்துக்களின் கலவை காவியம், கருத்துக்களின் கலவை பரிசோதனை, சோதனைகளின் கலவை சாதனை, தானியங்களின் கலவை உணவு, கற்களின் கலவை கட்டிடம். எமது பள்ளியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து புதியவற்றை மலரச் செய்து புதுமைகளின் பசுமை நாயகர். உண்டி கொடுத்தாரோ உயிர் கொடுத்தோர் என்ற ஊரிய கோட்பாட்டின்படி அடையாள நாயகர் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு ரா. சக்கரபாணி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்று சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியிலே முப்பெரும் விழா, வெள்ளி விழா, பள்ளி ஆண்டு விழா, புதிய குளோபல் கேம்பஸ் கட்டட திறப்புலா ஆகிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கி இங்கே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற தேசிய நல்லாசிரியர் கல்வி நிலையம் திருப்பதி, அப்ப அருள்நிலை மேல்நிலைப் பள்ளியில உயர்நிலைப் பள்ளியாக இருந்துச்சு. அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்து அதற்கு பின்பு தேவத்தூர் மணிமேகலை இளங்கோ உயர்நிலைப் பள்ளியிலே பல ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக இருந்து இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களை 100% வெற்றி வாகை சூடிய பெருமை ஐயா தேசிய நல்லாசிரியர் ஐயா மருது அவர்களை சார். தொடர்ந்து 100% அவருடைய காலத்திலே அந்த பள்ளி மணிமேகலை இளங்கோ உயர்நிலைப் பள்ளி அப்பொழுது 100% நமது பகுதியிலே நிறைய மாணவர்கள் அங்கே 100% தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்துடைய உச்சபட்ச பதவிக்கு அவருடைய மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே அவர் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையாகி உரையாற்றிருக்கிறார். அவர்களுக்கு எனது நன்றியை நேரத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் நமது புரவலர் சங்கர் பொன்னர் அறக்கட்டளை ஐயா ராமசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மேலாள் தலைவர் நல்லாசிரியர் திரு வேலு துரைசாமி அவர்களே, எங்களது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலப்பம்பட்டி மரியாதைக்குரிய இன்னைக்கு தாராபுரத்திலே தொழில் செய்து வருகின்ற திருமதி சாரதா சண்முகல் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வரவேற்புரையாற்றுகின்ற மரியாதைக்குரிய நல்லாசிரியர் மரியாதைக்குரிய சங்கர் பொன்னர் அறக்கட்டளையுடைய செயலாளர் திரு தர்மலிங்கம் அவர்களே, பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ராஜ்குமார் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற இருபாலர் மாணவ செல்வங்கள், வந்திருக்கின்ற நமது ஒட்டேந்திர வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜாமணி அவர்கள், மரியாதைக்குரிய குலமுகண்டான் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் அருமேஸ்வரர் சுப்பிரமணிய அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தம்பி புலிப்பட்டி பொன்ராஸ் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மார்க்கண்டாபுரத்தைச் சேர்ந்த தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவர், தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்து பல முறை தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கின்ற தம்பி கதிரேசன் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் வந்திருக்காங்க. எரநாய்க்குட்டி தலைவர் முருகேசன், மரியாதைக்குரிய நமது கோட்டத்துறை கோட்டத்துறையினுடைய பெரிச்சுவாலை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நமது சாமிதுரை அவர்களே,
கவுன்சிலர் ரகுபதி அவர்களே, மற்றும் முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் தென்னபாணி அவர்களே, மற்றும் முன்னாள் கவுன்சிலர் செல்வத்து அவர்களே, அவரது பழனி நகர்மன்ற துணைத் தலைவர் தம்பி கந்தசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற உள்ளாட்சி கூட்டுறவு சங்கத்துடைய முன்னாள் பிரதிநிதிகளே, வருகின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மற்றும் இந்த பள்ளியின் மீது ஆர்வம் கொண்டு பள்ளிக்காக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஆர்வல பெருமக்களே, கொடை வல்லவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அங்கே கர்நாடகா பாலம் அமைக்கப்பட்டு சுமார் 37 கோடி ரூபாயிலே எங்கேயும் இந்தியாவிலும் சரி மற்ற பல்வேறு நாடுகளில் இல்லாத பெருமையை இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு கர்நாடகிலே அந்த பாலத்தை அமைத்து அங்கே செல்வதற்கு இன்றைக்கு வெள்ளி விழாவிலே அதையும் பெருமை சேர்த்திருக்கிறார். அதே மாதிரி அவருடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த ஐயன் திருவள்ளுவருடைய நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடக்க வேண்டும், பள்ளியிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தலைவர் கலைஞடி ஆட்சி காலத்திலே அந்த 1330 திருக்குறளையும் ஒப்புவிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்பொழுது வழங்கப்பட்டது. அது தேவத்தூர் மணிமேகலை இளங்கோ பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் நிறைய பேர் அந்த பரிசுகளை மாதந்தோறும் வாங்கி சென்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த பள்ளி பெருமை பெற்றது. அதே மாதிரி அவர்கள், நான் அப்பொழுது அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிற சமயத்திலே நான் தொடக்கப்பள்ளியிலே படித்தேன். அவர் சொன்னார், கொஞ்ச நாள் அங்க இருந்தாருன்னா நான் அங்க ஸ்டூடெண்ட் ஆயிப்பேன். ஆனா நான் 6ஆம் வகுப்பு போறதுக்கு முன்னாடி அங்க தேவத்தூர் போயிட்டார். ஆனாலும் தேவத்தூருக்கு பல முறை அந்த பள்ளிக்கு விளையாடுவதற்கு நான் சென்றிருக்கிறேன். நான் மதிவாங்க வந்திருக்கார். அதனால விளையாட்டுத்துறையிலே ஆர்வமாக இருக்கின்ற நேரத்திலே விளையாட்டுத்துறைக்கு நான் தேவத்தூருக்கு அடிக்கடி செல்வேன். அப்பொழுது அவர் அங்கே தலைமை ஆசிரியர் ஐயா, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா, மறைந்தும் மறையாமல் நமது நினைவே குடியுண்டுள்ள ஐயா நாச்சிமுத்து அவர்கள் அந்த பள்ளியை நிறுவி அங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அதை நிறுவினார்கள். அப்படிப்பட்ட பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று இன்றைக்கு பல்வேறு மாணவ செல்வங்களை உருவாக்கிய பெருமை மரியாதைக்குரிய ஐயா தேசிய நல்லாசிரியர் ஐயா மருதவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக நமது இந்த பள்ளியானது ஆரம்ப காலகட்டத்திலே ஆரம்பிப்பதற்கு அரசாங்கத்துடைய அனுமதி தேவை. 2000 ஆண்டிலே என்னிடத்திலே சொன்னார்கள். அப்போது துரைசாமி ஆசிரியர்களும் ஐயா மருதவர்களும் என்னிடத்திலே சொன்னார்கள், நீங்க ஒருத்தர் வர வேண்டாம் சென்னைக்கு. அப்போ கல்வி அமைச்சராக இருந்தவர் ஐயாக்குரிய அன்றைய நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இருந்த தலைவர் கலைஞருடைய நீண்ட கால நண்பர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவரிடத்திலே போய் நான் சொன்னேன். உடனே அனுமதி வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதே பல்வேறு பள்ளிகளுக்கு, ஏன் திண்டுக்கல் இருக்கிற MSP பள்ளிக்கு நிரந்தர கட்டட சான்றிதழ் வேண்டும், கவர்மெண்ட் அங்கீகாரம். ஆனா அங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அங்க இருந்தவர் ரொம்ப ரத்தனபாண்டியன் என்பவர் ரொம்ப கண்டிப்பானவர். ஐயா இருக்கிற ஆசிரியர் மக்களுக்கு தெரியும். அட்மிஷன் ஆள் கொடுக்க மாட்டார். அரசியல்வாதி யார் இருந்தாலும் சரி கிடைக்காது, மெரிட் தான் கிடைக்கும். ஆனா MSP படித்தா ஒரு பெரிய பெருமை. அவர் பள்ளியில அவருக்கு அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்கிட்ட வந்து சொன்னார். நான் அட்மிஷன் போனேன். அப்போ 96-2001 நான் MLA இருக்கப்ப போய் கேட்டப்ப என்ன ஆசிரியர் சவரத்து கூட்டிட்டு போனாரு. சொன்னேன், அட்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு தம்பி ஒரு வேண்டுகோள்னாரு. என்னன்னு கேட்டேன், எங்க பள்ளிக்கு நிரந்தர அங்கீகாரம் வேணும், அங்க இருக்கிற டைரக்டர் தரமாட்டேங்கிறாங்க, நீங்க அது வாங்கி கொடுக்குன்னு சொன்னார். நான் போய் பேராசிரியர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த அம்மாவை போய் பார்க்க போனேன். அங்க மரியாதைக்குரிய உமா மகேஸ்வரவங்க பின்னாடி கலெக்டர் வந்தாங்க. அங்க ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ஆக்கப்ப போய் பார்த்தப்ப MSP-யா நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டேன், நான் அட்மிஷன் கேட்டேன் சென்னை CO இருக்கப்ப
அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அட்மிஷன் தரமாட்டாரு. அந்த பள்ளிக்கா நீங்க வந்து பெர்மனன்ட் ரெகக்னைஸ் கேட்கறீங்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் என்னோட இப்படி சொல்றாங்கன்னு போட்டு மறுபடியும் வந்து பேராசிரியர் சொன்னேன். பேராசிரியரையே போன் பண்ணி அந்த பள்ளி ஒரு பாரம்பரியமான பள்ளி, அதனால நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க, உடனே அங்கீகாரம் கொடுங்க என்று சொன்னார். மனிதர் புன்னகையுடன் அனுதினமும் சூழ்நிலையை கையாளுபவர், மாணவர்களின் நண்பனாய் எங்களின் வழிகாட்டியாக விளங்கும் இப்பள்ளியின் முதல்வர் பெருமதிப்பிற்குரிய திரு லட்சுமராஜ் அவர்களுக்கு இணைய பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. தபால் தலை வெளியீடு. சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு சங்கர் பொன்னர் அறக்கட்டளையை கௌரவிக்கும் விதமாக ஒன்றிய அரசின் தபால் தந்தித்துறை சிறப்பு தபால் தலையை வெளியிட்டுள்ளதை எண்ணி பெருமை கொள்கிறோம். தபால் தலையை அதன் முகவர் லைன் சூப்பர் முத்துக்குமார் வெளியிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது அமைச்சர் உள்ள அவைக்கும் முன்னோர் உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கர் பொன்னர் அறக்கட்டளையுடைய தலைவர் நடராஜன் அவர்களுக்கும் எங்களது செயலர் ராமலிங்கம் அவர்களுக்கும் பொருளர் உதயகுமார் அவர்களுக்கும் நன்றிகள். இந்த சங்கர் பொன்னர் அறக்கட்டளையுடைய வெளியிடாவை முன்னிட்டு அதனுடைய ஆலோசகராக இருந்து என்னை செயல்பட வைத்து இந்த தபால் தலையின் முகவராக இருந்து செயல்பட செய்வதற்காக அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றிகள். நமது பள்ளியின் செயலாளர், பொருளாளர் மற்றும் தலைவர் ஐயா மற்றும் சாரதா சண்முகவேல் ஐயா அவர்களை அமைச்சர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் ஐயா அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் மாணவ கண்மணிகள் மூலமும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் மூலமும் உங்களுக்கு இந்த தபால் தலையை நாங்கள் வழங்குகின்றோம். ஐயா அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சாரதா சண்முகவேல் அவர்களிடமிருந்து நமது மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இப்பொழுது அந்த சிலையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் உற்சாகப்படுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் பரிசு வழங்கிய நமது அமைச்சர் ஐயா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சிறப்பாக பேசிய 11ஆம் வகுப்பு மாணவன் கவினேஷ் அவர்களுக்கு நமது அமைச்சர் ஐயா அவர்கள் பொன்னாடை ஓட்டி அந்த மாணவனை கௌரவிக்கின்றார். நான் ஐயாவிடம் சொல்கிறேன், இந்த மாணவன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பேச்சு போட்டியிலே 10,000 பேர் பேசிய பேச்சு போட்டியிலே 11ஆவதாக வந்த மாணவன். ஒவ்வொரு மாதமும் இந்த மாணவனுக்கு 1000 ரூபாய் பரிசுகள் வருகின்றது. அடுத்தபடியாக தலைப்பு கொடுத்து 2 நிமிடத்தில் சிறந்த கவிதை நாயகன் என்ற பட்டத்தையும் இந்த மாணவன் பெற்று வந்துள்ளார். இந்த மாணவனுக்கு சிறப்பு பரிசு வழங்குமாறு நமது அமைச்சர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மெடலரசி 9th day English medium under 17 boys Shivanidin 12th C English medium, Logeswaran 11th C Tamil medium. Under 19 boys Kaviraj 12th C English medium, Sudarshan 12th C English medium. பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பரிசு வழங்குமாறு ஆர்கேஆர் நிறுவனம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Under 14 girls championship Deepasri 8th standard. Under 19 girls championship Dharani. Under 19 girls championship Bhumisha 12th A1 A2 English medium, Shivadharani 12th A1 A2 Tamil medium. Thank you sir. அடுத்தபடியாக நமது
கொடுவாய் மதிப்புக்குரிய கோவிந்தசாமி ஐயா அவர்களை பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவை வீரமங்கைகள், அதாவது த்ரோபால் டிஸ்ட்ரிக்ட் வின்னர்ஸ். தொடர்ந்து 2 ஆண்டுகள் 2வது முறையாக மாநில போட்டிக்கு இப்போது தகுதி பெற்று செல்ல போகின்றார்கள். ராஜேஸ்வரி from 9th B English medium, புகழ்மதி from 9th Tamil medium, லோகஸ்ரீ from 9th English medium, யாழினி from 9th B English medium, ஸ்ரீமதி to 9th B English medium, சாதனா 9th A English medium, யோகஸ்ரீ 9th Tamil medium, சுபிக்ஷா 6th B English medium, லக்ஷனா 6th Tamil medium, நந்திரா 6th B Tamil medium, சாதனா 6th Tamil medium, முத்து மகாலட்சுமி 7th B English medium. இந்த வீரமங்கைகள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மாநில போட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் எரிபந்து போட்டியிலே. அதை ஊக்குவித்த நமது உடற்கல்வி ஆசிரியர்கள் மிஸ்டர் வனத்தையன், சதீஷ்குமார், சந்தியா, கார்த்திகேயன் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். உடற்கல்வி ஆசிரியர்களை தொடர்ந்து இந்த மாணவிகளை தொடர்ந்து மாநில போட்டிக்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள். நமது உடற்கல்வி ஆசிரியர் சதீஷ்குமார், வனத்தையன், கார்த்தி, சந்தியா உடனடியாக மேடைக்கு வரவும். வந்து இந்த ஓவரால் சாம்பியன் கப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைவுடையவர்கள் மேலோர். நீதியின் இலக்கணமாய் திகழ்பவர், அன்பின் அடையாளமாய் வாழ்பவர். நீதி நூல்களும் நன்னறி கதைகளுமே நம்மை சிறந்தவர்களாக வளர்த்தனர் என்பதை முன்மொழிந்தவர். தனியார் கல்லூரிகளின் ஒழுங்குமுறை ஆய்வு, சென்னை உயர்நீதிமன்றம் பணி நிறைவு தலைவர் மாண்புமிகு நீதியரசர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியின் முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளி விழா, பள்ளி ஆண்டு விழா, புதிய குளோபஸ் கட்டிட திறப்பு விழா. அழைப்பிதழ்படி தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு சக்காபாணி அவர்கள் புதிய கட்டிடத்தை நேற்றே திறந்து வைத்திருக்க வேண்டும், சிறப்புரை ஆற்றியிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நேற்று அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தபோதும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு குறிக்கோளுடன் இன்று வந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார்கள். அது மிக்க மகிழ்ச்சி. பெற்றோர் இன்றி நம்பிக்கையான உற்ற துணையாக யாரும் நமக்கு இல்லை. அவர்களுக்கு அடுத்த நிலையில் குரு அல்லது கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள் முக்கிய இடம் வைக்கின்றார்கள். மாணவர்கள் பெரிய பாறையில் வெட்டியெடுக்கும் கல் போன்றவர்கள். அவர்கள் பிறக்கும் போது உருவாக்கப்படாத, வெளிப்படுத்தப்படாத பல நற்குணங்களை கொண்டவர்கள். ஆசிரியர்கள் ஒரு சிற்பிகள். அந்த கல்லை ஒரு சிலையாக வடித்துக் கொடுக்கும் திறமை படைத்தவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் மாணவர்களை தீய வழியில் செல்லாது நல்வழியில் செல்லுமாறு போதிப்பர். அவர்கள் சொற்படி கேட்டு வாழ்வில் உயர வேண்டும். கல்வியை பற்றி வள்ளுவர் பெருந்தகை கூறுவது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி அடுத்த 7 பிறப்புகளுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகின்றார். நாம் உடல், மனம் என்று இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்பார் திருமூலர். உடலை வளர்க்கும் வழி என்பது உண்பது மட்டுமல்ல, ரத்த ஓட்டம் சீராக இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும்.
ஓடுதல், ஆடுதல், விளையாடுதல், குதித்தல் என்ற உடலுக்கு தேவையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல மூச்சு பயிற்சி, தியானம், ஆசனம் எல்லாம் தொடர்ந்து செய்து வருவது நோயற்ற உறுதியான உடலை கொடுக்கும், வாழ்வினை தரும். அதே போல ஓவியம் தீட்டுதல், நடிப்பது, பாடுவது போன்ற புதிய கண்டுபிடிப்புகளை கற்பனைத்திறனை வளர்ப்பது மனதிற்கு சுகமளிக்கும். உடல் பயிற்சியை, மனப்பயிற்சியை எல்லாம் இந்த பள்ளி பருவத்திலேயே மிக ஆழமாக கற்று தெளிவோடு பழக வேண்டும். இந்த பழக்கம் உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். சமூகத்திற்கு பலனளிக்கும் மனிதராக நீங்கள் வருவது உறுதி. உடலை கெடுத்துக் கொள்பவர்கள் நோயால் துன்புற்று வாழ்வதை பார்க்கலாம். அதேபோல் மனதை கெடுத்துக் கொள்பவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே உடலையும் மனதையும் நமது கட்டுக்குள் நல்ல நிலையில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். இது அடிப்படை பாடம், வாழ்வில் உறுதியாக கடைபிடிக்கப்பட வேண்டிய பாடம். தனி மனிதர் பலர் கூடித்தான் குடும்பம், சமூகம் என்றாகிறது. தனி மனித ஒழுக்கம் கெடும்போது சமூகமும் குடும்பமும் நாடும் சீரடைகிறது. மாணவ பருவத்தில் ஒழுக்கம் உயிரிலும் மேலானது. ஒழுக்கம் தவறுவதால் நாடும் சீர்கெடும் என்கின்ற கருத்தில் மனத்தில் கொள்ள வேண்டும். வள்ளுவ பெருந்தகை ஒழுக்கத்தை பற்றி கூறும் பொழுது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்கின்றார். நல்லொழுக்கம் பெருமை தருவதால், சிறப்பு தருவதால் அது உயிரை விட மேலானதாக கருதப்படுகின்றது. மனது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பர் சித்தர். மனத்துக்கண் வாசனாதல் அனைத்தரன் என்பார் வள்ளுவர். எனவே மனதை செம்மைப்படுத்தி ஒழுங்கிலிருந்து பிறளாது உயர்ந்த வாழ்வினை வாழ வேண்டும். கண் போன போக்கில் போகாமல், மனப்போக்கில் போன போக்கில் எல்லாம் போகாமல் இருக்க வேண்டும். சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியில் 12/1/2025 அன்று நடந்த இந்த முப்பெரும் விழாவோட கொண்டாட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1:30 வரை உங்களுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய உரை எல்லாமே நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்த அனைவருக்கும் லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாணவர்கள், அவர்களுடன் வந்திருந்த பெற்றோர்கள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கேம்பஸில் இருந்த அனைவருக்குமே இந்த லஞ்ச் வந்து கொடுக்கப்பட்டது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அது போக ஒரு முட்டை, தால்ச்சா, அப்புறம் உங்களுக்கு குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது போக ஒயிட் ரைஸும் தனியாக இருந்ததுங்க. ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தது. எல்லாம் வயிறார வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு வந்து இந்த லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். நம்ம சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த மாதிரி ஆச்சரியமான பல விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி மாணவர்களும் அவர்களாகவே வாலண்டியராக வந்திருந்த அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு அவங்க பரிமாறினதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனி பெஞ்சு இடம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது. குடிநீர் வசதியும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டில் ஒரு கிராமிய திருவிழாவை அப்படியே வந்து கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த குழுவை தான் நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க தான் வந்து கிராமிய திருவிழாவை அப்படியே வந்து மேடையில் கொண்டு வந்தாங்க. இந்த பாடலுடைய முழு பதிவுமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து லைவாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கலாம். நம்ம பழனி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்ம பேஜ் வந்துடும். அதில் போனீங்க அப்படின்னா லைவ்லி இருக்கும். தனியான ஒரு பகுதியாக கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸே வந்து சங்கர் பொன்னர் மேல்நிலைப்பள்ளி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியே இருக்கும். இன்றைக்கி நடந்த கலை நிகழ்ச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா மதியம் 2:30 ஆரம்பித்து 5:45 வரைக்குமே நடந்ததுங்க. பிரமாதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், தனித்திறமைகள், மாணவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து தனி பகுதியாக போட்டிருக்கோம். பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. லைவாகவும் நிறைய கலை நிகழ்ச்சிகளுடைய பகுதிகளுமே இருக்குது, பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று இப்படிப்பட்ட ஒரு முப்பெரும் விழாவை சிறப்பாக அவங்களால எவ்வளோ தூரம் அவங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிக்காட்டி வந்திருந்தவங்களையெல்லாம் வந்து ஆச்சரியப்பட வச்சு இந்த பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனாங்க. அதே மாதிரி இங்கே பணிபுரிகிற ஆசிரியர்கள் எந்த விதமான பாரபட்சமின்றி அனைவரும் எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. வந்திருந்த எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்குதா அப்படிங்கிறத கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளையும் பாதுகாப்பாக பார்த்து இந்த முப்பெரும் விழாவையும் சிறப்பாக பண்ணி முடித்தாங்க. சங்கர் பொன்னர் பள்ளி வெள்ளி விழா கன்றுக்கு 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்து இன்னும் பொன் விழா காண்டு இந்திய அளவில் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பள்ளியாக மாற வேண்டும் என்று நம்ம பழனி சேனல் சார்பாக நாமளும் வந்து வாழ்த்திக்கிறோம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவை பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக பள்ளி நிர்வாகத்துக்கு நாம் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசிரியர்கள் உள்ள பணிபுரிகிற அனைவரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.